யூ தமிழ் உடற்பயிர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் விக்ரம். காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா சேனலும் ஒரே செய்தி மட்டும் பரபரப்பாக போயிட்டு இருக்குது. கும்மிடிப்பூண்டியில் 3 வயது சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு மாதத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட பாலியல் வன்புணர்வுகள், அரஸ்மெண்ட், இந்த மாதிரி எவ்வளோ செய்திகள் வந்திருக்குது. தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அந்த ஒரு மாதத்தில் மட்டும் இவ்வளோ குற்றங்கள் நடந்திருக்குது. பெண்கள் பாதுகாப்பு நாங்கள் 100% உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த விஜய் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் நடந்துகிட்டுன்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகளை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. எதனால் அந்த குற்றங்கள்லாம் நடக்குது, ஏன் விஜய் அவர்கள் தடுக்க மறுக்கிறாங்க, தடுக்க முயற்சிகள் எடுத்திருக்காங்களா எடுக்கலையா, காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த காரணம் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். பீகார்லேருந்து வட மாநில தொழிலாளிகள் வந்து வேலை பார்த்துருக்காங்க தமிழ்நாட்டில். அப்படி வேலை பார்க்குற அந்த தொழிலாளிகள் வந்து சிப்காட் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அப்படி அந்த சிப்காட் கம்பெனியில் வேலை பார்க்கும்போது நேற்று இரவு பார்த்தீங்கன்னா ஒரு 3 வயது சிறுமியை ஒரு 4 பேர் சேர்ந்து பிஸ்கட் கொடுத்து ஒரு அடர் புதருக்குள்ள அழைச்சிட்டு போய் அந்த 3 வயது சிறுமியை வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. காவல்துறை தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இது கூட்டு பாலியல் வன்புணர்வுலாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பிபின் மஞ்சு அப்படின்ற ஒருத்தர் தான் இதை செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி செய்தியில் வெளியாக இருக்குது. அந்த பிபின் மஞ்சு அப்படிங்கிறவரை காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் சரமாரியாக தாக்குதலை மேற்கொண்டு கிட்டத்தட்ட போராட்டத்தையே அவங்க நடத்தி முடிச்சிருந்தாங்க. அந்த போராட்டத்தின் போது இந்த மக்களை வந்து சாலை மறியலில் ஈடுபட்டதுனால காவல்துறை அவங்களை விரைவில் கைது பண்ணது நம்மளால பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. 3 வயது சிறுமியா இருக்கட்டும், 5 வயசு, 10 வயசு, 17 வயசு, இந்த மாதிரி இன்னைக்கு மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 போக்சோ ஆட் வந்து இன்னைக்கு ஆடா இருக்குங்க. ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 5, 6, 2, 3 இந்த ஒரு மாதத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட குற்ற சம்பவம் நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிராக மட்டும் இது சொல்றது. மற்ற கொலை, திருட்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கற்பழிப்பு கேஸ் மட்டுமே இந்த மாதத்தில் மட்டுமே 60க்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவாயிருக்குது. தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து நான் ஆட்சிக்கு வந்தா பெண்களுக்கான பாதுகாப்பை 100% உறுதி செய்வேன், என்னோட ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னா சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை இந்த மாதிரி படைகள்லாம் உருவாக்குனாங்க. ஆனா அப்படி உருவாக்குன சிங்கப்பெண் சிறப்பு படையில கூட திலீபன் அப்படின்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே உள்ள சிங்கப்பெண் அதிகாரிக்கே அவர் வந்து பாலியல் வந்து சீண்டல் கொடுத்ததுனால அவர் வந்து சஸ்பெண்டும் பண்ண வச்சிருக்காங்க. இதே மாதிரி வந்து குற்ற சம்பவம் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து தீயா பரவிட்டு இருக்குது. என்னன்னா தாவேக்காவை சேர்ந்த மணிகண்டன், வயது ஒரு 40 இருக்குங்க. அவர் வந்து சேலத்தில் இருக்கக்கூடிய 60க்கு மேற்பட்ட பெண்கள் எல்லாம் அவங்கள வந்து அவருடைய காம இச்சைக்கு என்னங்க அவங்கள வந்து அந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க. அப்படிலாம் செஞ்சுதான் அதை வீடியோ பதிவு பண்ணி ஒவ்வொருத்தரையும் மிரட்டி கிட்டத்தட்ட வந்து 100கணக்கான வீடியோக்கள் அதில் இருந்ததாக காவல்துறை தரப்பு வந்து சொல்லப்படுது. ஆனால் ஒரு வீடியோ கூட வெளியாகலைங்க. வெள்ளிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆடியோ வந்து வெளியாகுது. அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து கதறி அவங்க அழுகுறாங்க. இந்த மாதிரி வந்து எனக்கு இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு வந்து அந்த பெண்ணை நேரில் போய் காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிக்கிறாங்க. இந்த புகாரை தொடர்ந்து அந்த மணிகண்டன் அப்படின்ற நபரை வந்து கைது பண்றாங்க. கைது பண்ணி அவருடைய போன் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது தான் பொள்ளாச்சி சம்பவமே உண்மையிலேயே தோத்துருங்க. பொள்ளாச்சியில் எப்படி அவ்வளோ பெரிய அசம்பாவிதம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து கைது பண்ணாங்க. திருநாகர் உட்பட நிறைய பேர் கைது பண்ணாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிமுக பிரமுகர்கள், அதிமுகவுடைய எம்பிக்கள், அமைச்சர்கள், அவங்களுடைய பையன் தான் அதில் ஈடுபட்டிருந்தாங்க. நம்மளால பார்க்க முடிஞ்சுது. அந்த செல்வாக்கெல்லாம் பயன்படுத்தி பண்ணை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அந்த பெண்களை எவ்வளோ கொடூரமாக அவங்க வந்து தாக்குனாங்க, பெல்ட்டால் அடிச்சது. நம்ம அந்த கதறெல்லாம் இன்னமும் நம்ம காதில் கேட்டுட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில இப்போ தாவேக்கா ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் தாவேக்காவில் இருக்கக்கூடிய நிறைய நிர்வாகிகளும் இதே மாதிரி குற்ற சம்பவம் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு முக்கியமான ஒரு சான்று தான் சேலத்தில் இந்த மணிகண்டன் செய்த செயல் அப்படிங்கிறதுங்க. இவர் போன்ல 100கணக்கான வீடியோகள் பதிவு பண்ணி வச்சிருக்காரு. பதிவு பண்ண ஒவ்வொரு பெண்ணையுமே அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி உன்னோட வீடியோ நான் வெளியிட்டுருவேன், லீக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்காரு. அதுல ஒரு பெண் வந்து திரும்ப அவங்க கூட ஒரு பல மாதத்துக்கு முன்னாடி ரூம்ல தங்கியிருக்காங்க. நேரில் அவங்கள அழைச்சி அவங்கள வந்து பார்க்கணும்னு சொன்னதுனால அவங்களோட போன் எடுத்து இவங்க சம்பந்தப்பட்ட வீடியோ எல்லாமே நீக்கியிருக்காங்க. அப்படி நீக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதே மாதிரி பல பெண்ணை அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படின்றதுனால அவங்க போயிட்டு வந்து காவல் நிலையத்துல போய் புகார் அடிச்சு அவனை வந்து கைது பண்ணியிருந்தாங்க. கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல பொள்ளாச்சி சம்பவம் முக்கியமா பேசப்பட்டது. எல்லா ஊடகங்களும் அதை எடுத்து ஒளிபரப்பு பண்ணாங்க. ஆனா பொள்ளாச்சி விஷயத்தோட தாண்டி இன்னைக்கு இந்த சேலம் விஷயம் வந்து அந்த அளவுக்கு பரபரப்பா போயிட்டு இருக்குது. இது குறித்து எல்லா ஊடகமும் ஒரு செய்தி வெளியிட்டாங்களே தவிர அடுத்து கடந்து போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 50 பெண்ணுக்கு மேல அவர் ஏமாத்திருக்காரு. 60 பெண்ணுக்கு மேல கூட சொல்றாங்க. இப்படி ஏமாத்தப்பட்ட அந்த பெண்களுடைய வாழ்க்கை குறித்து அவங்களுக்கு என்ன நீதி கிடைச்சது? மணிகண்டன் மீது ஏன் ஒரு குண்டர் சட்டம் போடல? இப்ப தாவேக்காரன் தப்பு பண்ணா தாவேக்கா அரசு வந்து தண்டிக்காதா? வெறும் கைது நடவடிக்கை மட்டும்தான் எடுப்பீங்களா? எத்தனையோ பேர் மேல வந்து வழக்கு போட்டு எவ்வளவு வந்து கடந்த திமுக ஆட்சியில் எடுத்துக்கங்க. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் திமுக எத்தனையோ குற்ற செயலில் ஈடுபட்டான். அதே தானே இன்னைக்கு தாவேக்கா ஆட்சியில் நடந்துட்டு இருக்குது. அப்ப திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன வேறுபாடு இருக்கு? ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பெண் வந்து பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து கட்சிக்காரங்க வேலை வாங்கி தரதான் சொல்லி காரில் அழைச்சிட்டு போனாங்க. அப்படி அழைச்சிட்டு போகும்போது சீவகுண்டம் சரவணன் இருக்காருல்ல எம்எல்ஏ, அவருடைய பிஏவா இருக்கக்கூடிய பாபு தான் என்னை அழைச்சிட்டு போனாரு. கிட்டத்தட்ட 2-3 கூல்ட்ரிங்க்ஸ் கொடுத்தாரு. நானும் சரி வெயில் டைம் நானு குடிச்சேன். அப்படி குடிக்கும் போது எனக்கு ஒரு மாதிரி மயக்கமாயிடுச்சு. மயக்கமானதுக்கு அப்புறம் என்ன ரூம்ல அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர, கதவை சாத்தாதீங்கன்னு சொல்லி என்னை வந்து மாத்தி மாத்தி பாலியல் வன்புணர்வு பண்ணாங்கன்னு சொல்லி அவங்க பிரஸ்ல வந்து சொல்றாங்க.
அவங்களாம் பார்க்கும்போது நம்ம அம்மா வயசுல இருக்குது, அவங்களெல்லாம் பார்த்து எப்படி இந்த நாய்களுக்குலாம் அந்த மாதிரி தோணுன்னு தெரிய கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து குற்றம் அளிச்சு அவங்க புகார் அளிச்சும் கூட பாபுன்ற நபரை மட்டும்தான் கைது பண்ணாங்களே தவிர சரவணன் அப்படின்னு நபரை கைது பண்ணல. பாபுன்றவன் யாரு? அவன் இந்த பெண்ணை ஏமாத்தி வன்புணர்வு பண்ணா. யாருடைய தயவுல பண்ணா? சரவணன் அப்படின்னு எம்எல்ஏ இருக்க அந்த தயவுல தான் பண்ணா. எது பண்ணாலும் நம்ம அண்ணன் சரவணன் பார்த்துப்பாரு அப்படின்னு தான் பண்ணியிருக்கான். இன்னொன்று இவங்க சரவணன் அழைச்சி இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து உங்களுடைய டிரைவர் வந்து இப்படி பாபு வந்து இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லும்போது, விடுமா பார்த்துக்கலாம், புசிகிட்ட சொல்லி நம்ம விஜய்கிட்ட சொல்லி நம்ம வேலை வாங்கி கொடுத்துடலாம், உங்களுக்கு விடுங்க, இது ஒன்றும் பெருசு பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. குற்ற செயலில் ஈடுபடுறவங்க குற்றவாளினா அந்த குற்றத்துக்கு துணை நிற்கிறவனு குற்றவாளி தானே. அப்படி இருக்கும்போது இந்த எம்எல்ஏ சரவணனை ஏன் கைது பண்ணல அந்த காவல்துறை? இப்போ பதவியில் இருக்கவங்க தவறு பண்ணா இதை கண்டுகொள்ளாத அந்த தாவேக அரசு அப்படின்னு ஒரு கேள்வி தான் எழுந்திருக்குது. நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆலந்தூர்ல ஒரு தனிமையில் இருக்கக்கூடிய கணவன் எழுந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு போயிட்டு வேம்புலி அப்படின்ற ஒருத்தன் தாவேக்காரன் தான் ஆகணும், அவன் போய் இந்த மாதிரி பாலியல் சண்டையில் ஈடுபட்டு அவன் மேலேயும் கைது பண்ணி அவனையும் கைது பண்ணியிருக்காங்க காவல்துறை. இது மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா தாவேகா கட்சிக்காரங்களே இந்த தவறுகளை செய்யறது நம்மளால பார்க்க முடியுது. முதல்ல வந்து அக்யூஸ்ட் கிட்ட இருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது, அடுத்து முதல்ல தாவேக்காக 2 பெண்களை பாதுகாக்கணும்டா அப்படின்ற ஒரு நிலை இன்னைக்கு உருவாயிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எவ்வளவு செய்திகள் வந்து வந்துட்டே இருப்பாங்க. கோயம்புத்தூர்ல 10 வயது சிறுமி ஏற்கனவே பாதிக்கப்பட்டாங்க, இதே தாவேகா ஆட்சியில். அடுத்து பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒரு 16 வயது ஒரு சிறுமி பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டாங்க. விளாத்திக்குளத்தில் ஒரு 17 வயது சிறுமி வந்து 12th படிக்கிற மாணவி அவங்க கழிப்பிடம் கழிக்க போகும்போது அங்கே பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு இறந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. நாகப்பட்டினத்தில் 80 வயசு ஒரு முதியவருங்க, அவங்களுக்கே இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் எடுத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி டிரைவர் டாக்ஸியில் போகும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி பாலியல் சென்டல் பண்ணியிருக்காங்க. தூத்துக்குடியில் ஒரு 17 வயசு பெண்ணு, அவங்களுக்கு இதே மாதிரி தொந்தரவு கொடுத்துருக்காங்க. சென்னையில் ஒரு சின்ன பையன், மைனர், மேஜர் கூட கிடையாது, ஒரு காவல்துறையை சேர்ந்தவரே அந்த மாதிரி அவனுக்கு பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க. அந்த செய்தியில் நம்ம பார்த்து தலைமை காவலரே வந்து பணியிட நீக்கமும் செஞ்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 போக்சோ ஆக்ட் வந்து பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க. கும்மிடிப்பூண்டில் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த 3 வயது சிறுமி அந்த பாலியல் வன்புணர்வு, அது போக்சோ ஆக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே திருவள்ளூர் மாவட்டத்தில் 7 வயசு ஒரு சிறுமிக்கு பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்காங்க. தாம்பரத்தில் ஒரு 10 வயசு ஒரு சிறுமிக்கு இந்த கொடுமை நடந்திருக்கு. பூந்தமல்லியில் ஒரு 7 வயசு சிறுமிக்கு நடந்திருக்கு. சென்னையில் ஒரு 12 வயசு சிறுமி. ஒரு நாளைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 18 வயசுக்கு கம்மியா இருக்க பெண்களுக்கு 5 பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குற்ற சம்பவம் வந்து நடக்குது, அவங்களை வந்து இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு பண்றாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ சாமானிய பெண்களுக்குலாம் என்ன நிலைமை? 18 வயசு கம்மியா இருக்க பெண்கள்லாம் அவங்களெல்லாம் பார்த்தா தோணுமாங்க ஏதாச்சும்? 18 வயசு கம்மியா இருக்க அந்த சிறுமிகள்லாம் 2 வயசு 3 வயசு 5 வயசு 10 வயசுலாம் அதெல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைங்க ஒரு ஞாபகம் வராதா? இந்த மாதிரி கேடுகட்ட கேவலப்பட்ட அந்த பொறுக்கி பயலுங்க போதைப் பொருளை போட்டு என்னத்தை பண்ணி கருமம் இப்படிலாம் பண்றான்னு தெரியல. எப்படிதான் இந்த மாதிரி பண்ண தோணுதே தெரியல. இவனுங்கெல்லாம் கடுமையாக உன் மேலே நடவடிக்கை பாயணும். குன்ற சட்டத்தை பதிவு பண்ணுங்க, கடுமையாக நடவடிக்கைகளை போடுங்க. நடவடிக்கை கடுமையாக இருந்து சட்டம் வந்து கடுமையாக தண்டிச்சா மட்டும்தான் ஒருத்தன் வந்து சட்டத்தின்படி தண்டிக்கப்படுறான்னா அடுத்தவன் அதை பார்த்து தவறு பண்ண மாட்டான். அப்படிதான் குற்றங்கள்லாம் குறைக்கப்படணும். காவல்துறை என்ன பண்றாங்க? தாவேகா ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, நாங்க எல்லாமே உடனுடனே நாங்க பிடிச்சிட்டு இருக்கோம், நாங்க இவ்வளவு போதைப் பொருளை பிடிச்சிருக்கோம், நாங்க இவ்வளவு இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவம் நடந்துட்டு நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்ணிருக்கோம், குற்றவாளிகள் நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம், 24 மட்டும் நான் நடவடிக்கை எடுத்துட்டு தானே இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. குற்றம் நடந்து அதன் பின்னாடி விசாரிச்சு கைது பண்றது மட்டும் காவல்துறையோட வேலை கிடையாது. குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கிறது யாரோட வேலை? காவல்துறையோட வேலை தான். ஒரு மாநிலம் இருக்குன்னா அங்க குற்றமே இல்லாம பாதுகாக்க வேண்டியதும் காவல்துறையோட வேலை தான். அப்படி இருக்கக்கூடிய நம்ம காவல்துறை அதெல்லாம் செய்யாம ஒரு சம்பவம் நடந்துருச்சா, நாங்க போனோம், அந்த மாதிரி கேஸ் எடுத்தோம், நாங்க ஃபைல் பண்ணோம், அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்றாங்களே. எதனால குற்றம் நடக்காம ஏன் தடுக்கல? சிங்கப்பெண்ணு ஒன்று கொண்டு வந்தீங்க, சிங்கப்பெண்ணு தனியாக வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் உருவாக்கியிருக்கீங்களா? அவங்க வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணுற மாதிரி இருக்குதா? அவங்க வந்து ஒரு கேஸை பிடிச்சானா கொண்டு போய் காவல் நிலையத்தை தான் கொடுக்குறாங்க. காவல் நிலையம் என்ன பண்ணுவாங்க? அலக்கடிப்பாங்க. நீங்கள் சிங்கப்பெண் மூலியமாக வந்திருக்கீங்களா, நீங்கள் அதை எடுத்துருவாங்க, இதை எடுத்துருவாங்க, இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பெண் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கே மன உளைச்சல் ஆகிடும். அட போயா, நீ கேஸ் எடுக்கலடா போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. எல்லா பெண்களுமே சரி வந்து கேஸ் கொடுக்கறது கிடையாதுங்க. அவங்களுக்கு எத்தனையோ வந்து பிரச்சனை வந்திருக்கும், வெளியில சொல்ல முடியாம எத்தனையோ பெண்கள் மறைச்சு போயிருப்பாங்க. ஒரு சில பெண்கள் மட்டும்தான் தைரியமா முன்ன வந்து அவங்க பேசுறாங்க, பிரஸ் மீட் கொடுக்குறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி காவல் நிலையத்தை வந்து புகாரும் கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு எதிரான அந்த குற்றங்களுக்கு எத்தனை நடவடிக்கை நீங்க எடுத்திருக்கீங்க? கடந்த 2024 நம்ம எவ்வளவு போக்சோ வழக்கு பதிவாச்சு, எவ்வளவு வந்து எஃப்ஐஆர் பதிவாச்சு நம்ம பாக்குறோம். 25 அதே மாதிரி பதிவாச்சு. ஆனா 26 ஒரு மாற்று அரசியல் ஒரு தேர்வு பண்ணிருக்காங்க. ஆனா மாற்று அரசியல் வந்தும் கூட இன்னமும் வந்து பெண்களுக்கான அந்த நிலை மாறாம இப்படியே இருந்துச்சுன்னா எப்படிங்க? இதை கேட்டா என்ன சொல்லுவாங்க? எங்க தலைவர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாசம் தாங்க ஆயிருக்கு, இப்படிலாம் நீங்க அவர் டார்ச்சர் பண்ண எப்படிங்க? அவர் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்காருங்க, கத்துக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு இருக்க வரைக்கும் எங்க பெண்கள்லாம் அங்க செத்துட்டு இருக்கணும், இதுதானே உங்களுடைய பதில்? இதெல்லாம் வந்து சட்டம் கடுமையா போட்டா தானே அவங்க ஒரு பயம் வரும்.
ஏன் அந்த மாதிரி கொண்டு வர மாட்டார் உங்க தலைவர் அவர்கள்? இன்னும் எவ்வளவு நாள் கத்துக்க போறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் கழிச்சு நடவடிக்கை எடுக்க போறீங்க? குற்றங்கள் நடக்குது, எஃப்ஐஆர் பதிவு பண்றீங்க, கைது பண்றீங்க, குற்றத்தை நடக்காம தடுக்கிறதுக்கு நடவடிக்கை என்ன எடுத்திருக்கீங்க? இது வரைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? இனிமே எடுப்பீங்களா? அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல நம்ம கிட்ட. ஆனா அதெல்லாம் நம்ம எதுவுமே பேசாம எல்லா சம்பவம் நடந்தா கூட கடந்த ஆட்சி திமுக ஆட்சியில் நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் நடக்கலையா, காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கலையா, அந்த ஆட்சியெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்காங்க மக்கள். அதிகப்படியா தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவங்க எல்லாருமே பெண்கள் தான். அப்படிப்பட்ட அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய வேலையா? முதல் விஜய் அவர்களுடைய வேலை, காவல்துறையோட வேலை. ஆனா அந்த பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியா இருக்குது. இந்த பாதுகாப்பை இந்த தமிழ்நாடு அரசும் சரி, காவல்துறையும் சரி உறுதி செய்யணும். காவல்துறை மேல ஒவ்வொருத்தருக்கும் பயம் வரணும். தப்பு செய்யறவனுக்கு தான் வரணும். சாமானிய மக்கள் யாருக்குமே அந்த பயம் வரக்கூடாது. தப்பு செய்யற ஒவ்வொருத்தருக்கும் அந்த பெண்ணை நம்ம தொட்டா நமக்கு ஒரு தண்டனை கொடுப்பாங்க, தூக்கில போடுவாங்க அப்படின்னு ஒரு பயம் வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள்லாம் குறையும். அதற்கான நடவடிக்கையை தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் எடுத்தே ஆகணும்.